நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேண்டாம் ஸ்ருதி, சொன்னா கேளு. அக்கா நீங்க இருங்க. அத்தை, நான் வேலைக்கு போகணும். வாய மூடு. இன்னொரு தடவை வேலை அது இதுன்னு சொன்னா அவ்வளவுதான். அம்மா பிரியா, நீ போய் கொஞ்சம் அந்த ஃபேனை போடு. அட கடவுளே, எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என்ன என்ன யோசனை பண்ணிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க? அடுத்து எதையாவது செய்யலான்னு நினைக்கிறிய? இங்க பாரு ஸ்ருதி, நான் ஏன் இவ்வளவு கோபமா உன்னை பேசுறேன்னா உன் நல்லதுக்காகத்தாம்மா. ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது, போய் தொலை. நீ எதை செய்யறதா இருந்தாலும் உன் அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்டுக்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா, ஏன் சில மாதிரி இங்கேயே நின்னுகிட்டு இருக்கிற? ஓ, கோயம்புத்தூருக்கு போனை போடு. உங்க அப்பா அம்மா கிட்ட சம்மதம் கேளு. ஏன் நின்னுகிட்டே இருக்க? போனை போட்டு உன் அப்பா கிட்ட பேசு. பேசு. என்னம்மா இப்ப வேலைக்கு போகணும்னு என்ன அவசியம்? அவசியம் இருக்குப்பா. சக்கரை இல்லாம உங்களால பாயசம் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல. அப்போ அத்தைக்கு பென்ஷன் பணம் கூட வரலப்பா. அதோட இங்க விலைவாசி வேற ரொம்ப அதிகம். நாங்களும் இங்க வந்துட்டோம். எங்களுக்கு தெரியும் 15 நாள் தான் இருக்க போறோம். ஆனா இங்க இருக்கிற நாள்ல என்னால முடிஞ்ச உதவியை அத்தைக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்குப்பா? இங்க பாருமா, நீங்க எப்பவும் சொல்லுவீங்களே, நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நடந்தா நல்லதுன்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப நானும் அதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இது நம்ம தன்மான சம்பந்தப்பட்ட விஷயம். என்னோட திறமை என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்பா. பணம் மட்டும் இருந்தா போதாதுன்னு புரிய வைக்கணும். இங்க பாருங்கப்பா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. 15 நாளைக்கு மட்டும்தான் இப்ப போறேன். ஹலோ அப்பா. சரிம்மா சுருதி, உனக்கு நான் எதுக்காக அனுமதி கொடுக்குறேன்னா எனக்கு என் பொண்ணு மேல முழு நம்பிக்கை இருக்கு. தயவு செஞ்சு அஜாக்கிரதையா இருக்காதம்மா. உங்களுக்கு 1000 தடவை தேங்க்ஸ் பா. நிச்சயம் உங்க நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நடந்துக்குவேன். அப்பா, அம்மா என்ன சொன்னாங்க? உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க 2 பேரும் அங்க சந்தோஷமா இருந்தா போதும். சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்க, நான் வச்சிடறேன். என்னங்க நீங்க இப்படி சமாதானம் சொல்லிட்டீங்க? நம்ம பொண்ணு ஸ்ருதிக்கு எதுவுமே தெரியாதேங்க. சென்னையில அவ எப்படி வேலைக்கு போவா? இங்க பாருமா, நம்ம பொண்ணுங்க வளர்ந்துட்டாங்க. இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்காவது அவங்களோட வாழ்க்கையை அவங்க தனியா வாழ்ந்துதானே ஆகணும். அதுவும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் நம்ம தண்டனை கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஆனா பாவம், அவங்க எந்த தப்பும் செய்யலையே. அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? போன்ல எப்படி பேசி உங்க அப்பாவை மயக்குனியோ தெரியலையே. வேலைக்கு போகணும்னு சொன்ன, சரின்னு உங்க அப்பாவை சம்மதம் கொடுத்துட்டாரே. அதான் உங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாரே. இனிமே நான் என்ன சொல்லி என்ன பண்றது? அட கடவுளே, இந்த தலைவலியோட எனக்கு இப்ப சந்தோஷமா நீ ஜாலியா வேலைக்கு போகலாம். என்னாச்சு ஸ்ருதி? இல்ல ஒண்ணு இல்லக்கா. இவ எதையோ என்கிட்ட மறைக்கிறா. என்ன ஸ்ருதி, என்ன பண்ணிட்டு இருக்க? சரியா வேகல, சக்கரை போடல, இந்த மாதிரி ஜிலேபி எப்படி சாப்பிட முடியும்? ஸ்ருதி, நீ வேலைக்கு போறதுக்கு எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன டென்ஷன் உனக்கு? எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் இனிமே ஆபீஸ்க்கு போகணும். என்னால எப்படி சமாளிக்க முடியும்? நான் என்ன நினைச்சேன்னா, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல வரன் வரும், எனக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு போனதும் போன்ல பேசலாம்லாம் நினைச்சேன்.
அக்கா அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அதனால இப்ப நான் டிவி பார்க்க போறேன். இன்னைக்கு நான் சாம்பார் செஞ்சேன் ஸ்ருதி. உனக்கு தெரியுமா, இப்போ என் மாமியாருக்கு டேப்லெட்ஸ் கொடுக்க போறேன். அக்கா நீங்க இருக்கீங்களே, கொஞ்சம் கூட மாறவே இல்ல. ஆனா இப்ப என்னடா வேற என்னவோ நடக்குது. அக்கா நான் வேலைக்கு எப்படிக்க போறது? எனக்கு தான் எதுவும் தெரியாதே. நான் அக்கா தயவு செஞ்சு அழாதீங்கக்கா. எங்க பாருங்கக்கா, நான் ஏதோ பயத்துல தெரியாம பேசிட்டேன். உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் பயத்துல அப்படித்தான் பேசுவேன்னு. ஆனா உண்மையிலேயே மனசுக்குள்ள நிறைய தைரியம் இருக்குக்கா. எனக்கு தெரியும் ஸ்ருதி, நீ கொஞ்சம் பயப்படுவ, ஆனா நினைச்சதை செஞ்சிருவ. இப்போ நீ எதுக்கும் பயப்படாத. நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். நிச்சயமா என்னைக்கும் நீ தோத்து போக விட மாட்டேன். இந்த விபூதி இருக்குல்ல, இதை ஒரு சின்ன பையில கட்டி இந்த கதவு பக்கத்துல வைங்க. மீதி இருக்கிறது உங்க புருஷன் கையில கொடுத்துருங்க. இந்த விபூதி எப்பவும் அவர் பர்ஸ்லயே வச்சுக்க சொல்லுங்க. என்ன விஷயம்னா புரோகிதரே, இவர் அதிகமா வெளியூர்ல தான் இருப்பாரு. அதனாலதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவர் வெளியூர் போயிருக்கிறது வேலை விஷயமா. நீதான் தேவையில்லாம பயந்துகிட்டு பரிகாரம் அதுகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? புரோகிதரியா, நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, என் லட்சுமியோட ஜாதகத்தை தயார் பண்ணி கொடுங்க. அம்மா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் மனுஷங்களுக்கு மட்டும்தான் எப்பவும் ஜாதகம் தயார் பண்ணி கொடுப்பேன். உங்களோட ஆட்டுக்கு எப்படி நான் ஜாதகம் தயார் பண்ணி? இவளோட பேரு லட்சுமி. இவ பிறந்த இடம் பிறந்த நேரம் எல்லாம் சொல்றேன். இவ பிறந்தது கோயம்புத்தூர்ல. சாயந்தரம் சரியா 3:15 பிறந்தா, அதுவும் வியாழக்கிழமை. இப்ப சொல்லுங்க. சரி, நான் ஜாதகம் தயார் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு இப்ப நேரம் இருக்குன்னு சொன்னா, உங்க பேரனுக்காக நான் 1-2 வரன் கொண்டு வந்திருக்கேன். புரோகிதரே, இப்ப நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். 2-3 பொண்ணுங்க போட்டோ இருந்தா எங்க பையனுக்காக காட்டுங்க. அப்படியே ஒரு நல்ல நாள்ல நல்ல முகூர்த்த வேலை பார்த்து எங்க பையனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடுங்க. இப்ப வேற கல்யாண சீசன் ரொம்ப தடபுடலா நடக்குது. கல்யாணம்னா என்ஜாய் பண்ணலாம். அவன் என்னோட பேர, அவன் ஒண்ணும் மாங்கா கிடையாது. சீசன் வந்துருச்சுன்னு ஊறுகாய் போடுறதுக்கு. ஹலோ, ஹாய், பாய் பாய். உங்க பேரன் 1 ஸ்டெப் முன்னாடி இருக்கான். ஏற்கனவே ரொம்ப ஃபார்வர்ட்ல போயிட்டான். புரோகிதரே, நீங்க ஒரு நல்ல முகூர்த்தம் மட்டும் பாருங்க போதும். எங்க வீட்டு புள்ள பொண்ணு அவனை தேடிக்குவான். செல்ஃப் சர்வீஸ். என்ன செல்ஃப் சர்வீஸ்? பாட்டி, அத்தை சும்மா விளையாட்டுக்கு பேசுறாங்க, அப்படிதானே அத்தை? நோ 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 நோ, விளையாட்டுக்கெல்லாம் இல்ல. போது, நிறுத்துங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. சரி, அப்ப நான் போயிட்டு வரேங்கம்மா. கல்யாணங்கிறது விளையாட்டு ஒண்ணு கிடையாது. அது அஸ்வினா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அத பத்தி கவலை இல்லை. இந்த கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டென்ஷன் ஆகாத ஸ்ருதி, முதல்ல டீ குடி. கொஞ்சம் பொறுமையா குடி, ரொம்ப சூடா இருக்கு. தேவையான பணம் எடுத்து வச்சுக்கிட்டியா? ஷூல எடுத்து வச்சுட்டேன், பேக்ல மாட்டிட்டு உடனே கிளம்பிடுவேன். வார்த்தை வேலை என்ன பேசுற? டீ ரொம்ப சூடா இருந்ததுக்கா. அதான் கடவுளே, இன்னைக்கு ஆபீஸ்க்கு முதல் முறையா போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க பாரு. என்னது அத்தை, நீங்க எனக்கு ஆரத்தி எடுக்க போறீங்களா? வாயமுடு, சும்மா பேசிக்கிட்டு இருக்காத. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி பூஜை தட்டை தொட்டு கும்பிட்டா போன காரியம் நல்லபடியா நடக்குமா. ஆனா பிரச்சனையோட மறு உருவமே நீதானே. அந்த விஷயம் அந்த பெரியவங்களுக்கு தெரியல. சரி சரி, அப்படியே கொஞ்ச நேரம் நில்லு. என்ன பாக்குற?
தட்டுல இருக்கிற லட்ட பார்த்து அப்படியே வாய பழக்கிற தீனி பண்டாரம் நீ. சாப்பிடு, கைய நீட்டு. அம்மா பிரியா. அக்கா, உங்களுக்கு லட்டு பிடிக்காது இல்ல? அம்மாடியோ, நான் லட்டு சாப்பிடுவேன். டைம் பாருங்க, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸ்ருதி, ஒரு நிமிஷம். அங்க உன் வேலை என்னன்னு என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. அக்கா, அது நானும் கேட்க மறந்துட்டேன். சரி, உனக்கு சம்பளம் எவ்வளவு? அதையும் நான் கேட்க மறந்தே போயிட்டேன். அட கடவுளே, என்ன இதெல்லாம்? ஏய், சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு கேட்கல, அங்க என்ன வேலை செய்ய போறோங்கிறதும் தெரியல. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கோவமா வருது. வெளியில சுத்துறதுக்காக தான் இவ போறான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு என்னைக்குதான் நல்ல புத்தி வரப்போதோ தெரியலையே. இவளுக்கு புத்தி இருக்குன்னு நான் நினைச்சது தப்பு. ஏன்னா 2 நாளையிலேயே அந்த ஆபீஸை விட்டு இவளை துரத்தி அடிக்க போறாங்க. இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அக்கா, நான் இந்த ஊரை விட்டு ஒன்னும் போறது இல்ல. தயவு செஞ்சு அழாதீங்க. இரு, கிளம்பு. நல்லபடியா வேலையை முடிச்சிட்டு வா. ஸ்ருதி, அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துக்கிட்டியா? எல்லாம் பேக்ல இருக்குக்கா. பேக்கையே நான் மறந்துட்டேன். ஆபீஸ்ல கவனமா இருந்துக்க ஸ்ருதி. காலு தரையில நிக்குதா பாரு, இத திருத்தவே முடியாது. அம்மா பிரியா, ஏமா வருத்தப்பட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம அந்த ஸ்ருதிக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த வேலையில அவளால ரொம்ப நாளா இருக்க முடியாது. நீ வேணா பாரு, இந்த ஸ்ருதிய சமாளிக்கணும்னா என்ன தவிர வேற யாராலையும் முடியாது. என்ன, இவ ஒன்னும் ரொம்ப நாள் அந்த வேலையில இருக்க போறது இல்ல. இங்க பாரு அஞ்சலி, நான் எங்க ஜோக் பண்ணிட்டு இருந்தேன்? அஸ்வினை பத்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே. அத்தத்து ப்ளீஸ். நீ என்ன என்கிட்ட வந்து ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற? அந்த லாவண்யா நம்ம அஸ்வினோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லனா பின்ன வேற யாரு? அத்த, இங்க பாருங்க, பாட்டிக்கு இந்த விஷயத்தை பத்தி திடீர்னு நம்ம தெரியப்படுத்த வேண்டாமேன்னு பாக்குறேன். அதனாலதான் உங்களை அப்ப நான் பேச வேண்டாம்னு சொன்னேன். ஐயோ, இந்த வீட்ல எல்லாரும் என்ன தப்பாவே நினைக்கிறீங்க. ஹலோ, ஹாய், பை பை. அத்த, சொல்லுங்கக்கா. சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க புது மாப்பிள்ள. உங்க கல்யாண வேலைக்கு இங்க ஏற்பாடு நடக்குது. அக்கா, நான் போனை வைக்கிறேன். ஏய், ஒரு நிமிஷம். இன்னைக்கு வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னு தெரியுமா? புரோகிதர் வந்திருந்தாரு. உனக்கு ஏத்த வரன் இருக்கான். இன்னொரு விஷயம், அத்தை திடீர்னு பாட்டி முன்னாடி அந்த பொண்ணு லாவண்யாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்படியே சமாளிச்சிட்டேன். ஒருவேளை பாட்டிக்கு உன் மேல சின்ன டவுட் வந்தாலும் சரி, நாளைக்கே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அக்கா, நீங்க கிண்டல் பண்ணி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் போனை வைக்கிறேன். பாய். உனக்கு தெரியுமா லட்சுமி, இந்த வீட்ல நமக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடக்குது. நான் ஏதோ லாவண்யங்கிற பேரை கேட்டேன். சரியா தப்பான்னு கூட தெரியல. இப்ப என்ன செய்யறது? ஆமா, நீ என்ன யோசிக்கிற? இங்க பாருமா லட்சுமி, அந்த பொண்ணை நிச்சயமா பார்த்தே ஆகணும். ஆனா எப்படி? நீ எந்த வேலையுமே செய்யறதே கிடையாது. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. அதனால நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். கவனமா பாருங்க, எந்த பொண்ணா இருந்தா கூட இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்ப்பாங்க. இவர் பெரிய கோடீஸ்வரர்.
இவருக்காக உயிரை கொடுக்கறதுக்கு எத்தனையோ பொண்ணுங்க தயாரா இருக்காங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன வேணா செய்வாங்க. ஆனா இவருடைய கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். இவர் வாழ்க்கையை பத்தின சில ரகசியங்கள் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. இவர் வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ண இவர் யார் கண்ணிலையும் காட்டாம மறைச்சு வச்சிருக்காருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை பத்தின விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ரோகிராம மறக்காம பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க எல்லாருமே எங்களுக்கு SMS மூலமா உதவி செய்யணும். நீங்க SMS பண்ணணும். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர்களுக்கு SMS அனுப்புங்க. என்னம்மா என்ன நடக்குதுங்க? நம்ம சின்னாவை பத்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? இத பெருசா எடுத்துக்காதீங்க பாட்டி. இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. ஒன்னு தெரியுமா பாட்டி, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை சொல்ற நியூஸ் சேனல் எல்லாம் மூடிடணும் தான் நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அதை விடுங்க பாட்டி, நீங்க டீ சாப்பிடுங்க. இந்த வீட்டு மருமக நம்ம சம்பிரதாயப்படி இருக்கணும். அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்கணும். எனக்கு துணையாருமா? எப்போ எனக்கு பிரச்சனை இருந்தா மட்டும்தான் உங்களை வந்து நான் பாப்பேன். அதனால இன்னைக்கு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே சாரி. இன்னைக்கு நான் முதல் நாள் ஆபீஸ்க்கு போறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க தாம்மா எனக்கு துணையா இருக்கணும். இன்னைக்கு ஆபீஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் டே. இந்தமா பிரசாதம் எடுத்துக்க. ரைட் ஹேண்ட்ல வாங்க. நீங்களா? என்னங்க எப்ப என்ன பார்த்தாலும் ஏன் இப்படி ஆச்சரியப்படுறீங்க? என்ன மாதிரி ஆளுங்க கோயிலுக்கெல்லாம் போக கூடாதா என்ன? இல்ல இல்ல, அது கொஞ்சம் டென்ஷனா இருக்கீங்க. அது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல அதான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி நர்வஸா இருக்காதீங்க. இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும், சரியா? இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போக போறீங்க, அதனால ஆல் தி பெஸ்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இருக்கிற சின்ன தைரியம் என்னன்னா, அந்த ஆபீஸ்ல எனக்கு ஒருத்தர் தெரியும். நீங்க இல்லங்க, நான் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கல. அது நான் தினமும் இந்த பக்கமா தான் ஆபீஸ்க்கு போவேன். போற வழியில இந்த கோயிலுக்கு வருவேன். அப்படின்னா எனக்கு எப்படி அந்த ஆபீஸ்ல? அது உங்க பேரை சொன்ன வேலை கிடைச்சிடுச்சு. என்ன? அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கான். உங்களை பத்தி நான் அவங்கிட்ட சொல்லி இருந்தேன். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த கடவுள் துணை உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால பயப்படாதீங்க. இனி நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப என்ன செய்யறது? அஸ்வின் வாழ்க்கையில யாரோ ஒரு பொண்ணு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆனா இதை இப்படியே விட்டா அவங்க என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டாங்க. லட்சுமி, நான் அவங்க பாட்டி, அத மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் செய்ய போற வேலையினால இவங்கெல்லாம் பயந்து போய் லாவண்யாவை பத்தி என்கிட்ட சொல்ல போறாங்க. ஆனா அதுக்கு இப்ப என்ன செய்யலாம்? ஹலோ, அம்மன் துணையா இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது ஒண்ணு இல்லைங்க. அது என்னன்னா, அது சாத்தியமே கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை வேண்டாங்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியல.
எஸ். அது என் பேரு ஸ்ருதி. இன்னைக்கு தான் நான் இந்த ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இது சம்பந்தமா நான் யாரை பார்க்கணும்? முதல்ல உங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் காட்டுங்க. ஆ உங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் எங்கங்க?